வணக்கம் நண்பர்களே. நம்ம யார் மூலம் பதவி முன்னேற்றம், தொழில் உத்தியோகம் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். சூரியனையும் சந்திரனையும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம 10ல் செவ்வாய் அப்படிங்கிற கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 10ல் செவ்வாய் இருந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு யார் உதயமும் இல்லாமையே வெற்றி காணக்கூடிய அமைப்பு. என் 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பின் மூலியமாக ஒரு எடுத்த காரியத்தை நிறைவேற்றி முழுவதும் முடிக்கக்கூடிய தன்மை இந்த 10ல் செவ்வாய் இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது மற்றும் விளையாட்டுத் துறைகள் போட்டியங்கள் பந்தயங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பது, அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போனாங்கன்னா அதுலேயும் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள், அதுக்குண்டான அமைப்புகள் வருது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா பதவி உயர்வு, அதே மாதிரி ஊதிய உயர்வு போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த 10ல் செவ்வாய் இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த உத்தியோக நிமித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போட்டித் தேர்வுகளெல்லாம் முடித்தவங்க ஒரு டைரக்ட் இன்டர்வியூ அப்படிங்கிற போகும்பொழுது அவங்களுக்கு இந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது நல்ல பிரதிபலிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 10ல் செவ்வாய் இருக்கும் பொழுது. இந்த 10ல் செவ்வாய் இருக்கும் பொழுது தங்கள் முன்னேற்றங்கள் வெற்றியடைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக முருகன் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். முருகனை வழிபட உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் என்பதை கூறி, இன்றைய நாம் யார் மூலம் பதவி அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டு இருந்தோம். செவ்வாய் வரைக்கும் பார்த்துருக்கோம். மீண்டும் நாளைக்கு புதனை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.